Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸோட முன்பகுதி தான் நான் அடியில வச்சிருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சிருக்கேன். லைனிங்ல வந்து நான் நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் நெக் தான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்க ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம எப்படி லைனிங் கிளாத் ஸ்டிட்ச் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து ஃபுல்லா நான் தையல் போட்டுருக்கேன் உங்களுக்கு. நெக்லைன் ஃபுல்லா தச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலுக்கு பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சைடுல இருக்க பீஸ் எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நல்ல தையல் வரைக்குமே வந்து கொஞ்சம் டீப்பாவே கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க திருப்பி மறுபடியும் தையல் போடும்போது உங்களுக்கு நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்து திருப்பிக்கோங்க. லைனிங் பீஸ் வந்து நல்லா பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. கையிலேயே வந்து நகம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் மேலே வந்து தையல் போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நெக்லைனோ இல்லை ஸ்லீவுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லைனிங்கும் ப்ளவுஸ் பீஸுமே வந்து சேர்த்து அடிக்கும் போது இந்த மாதிரி நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் அயனிங் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. அப்படியே நீங்கள் மடித்து கொடுத்தாலும் வந்து அந்த லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க ஆம் ஹோல் பீஸ் வந்து நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து லைனிங் பீஸ்க்கு மேலேயே வந்து தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுருப்பேன். கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் நான் மடித்து தையல் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மடிக்க வரல அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக லைனிங் தைச்சி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் வச்சு 2ஆக மடிக்கிறோம். மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணியிருப்பேன். லைனிங் மட்டும்தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சாரீ கிளாத்து தான் எடுத்திருக்கேன். சாரீ கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 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 15 இன்ச் வந்து எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த டிசைனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒன் சைட் டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியான சாரியும் கூட. சிம்பிளாக கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் டூலாம் பண்ணாமல் நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சாரீலேருந்து கட் பண்ண பீஸ் வந்து நான் 4 இன்ச்சுக்கு வந்து அகலத்துக்கு எடுத்திருக்கேன். நல்லா நீளமான பீஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஓரமாக வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நல்லா ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நான் ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு இருக்கும். கரெக்டாக அந்த 2.25 இன்ச்சு நீளத்துக்கு வந்து நான் எல்லா பீஸையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி கேன்வாஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். கேன்வாஸுமே வந்து நம்ம ஒன் சைடு தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரைட் சைடில் வந்து நான் கட் பண்ணி லெஃப்ட் சைடு வரைக்கும் வந்து அந்த கட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஸுமே வந்து நம்ம நெக்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு காமனாக இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன் நான் கேன்வாஸை. அந்த கேன்வாஸ்க்கு மேலேயே வந்து இந்த பீஸை வந்து ஃபுல்லாக நம்ம வச்சு தையல் மட்டும் போட போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லா பீஸுமே வந்து 2.25 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து பிட் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸ்னால் நான் ப்ளவுஸ் கிளாத்தில் எடுக்கலை, ஸோ அதே கலரில் எடுத்திருக்கேன். பிட் எடுத்துகிட்டு அதையுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும், அதாவது ஷோல்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2.5 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி நான் ஒரு 2.25 இன்ச்சில் வந்து நான் இந்த பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2.5 இன்ச் வரைக்குமே வந்து இந்த பேட்டர்ன் நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக இன்றைக்கி மெரூன் கலரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளாத்து. அது போக தனியாக வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா ஒரு 2.25 இன்ச்சில், அந்த பீஸை அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முக்கோணமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. நார்மலாக வந்து அந்த ஸ்கொயர் பீஸ் நம்ம மடிப்போம் இல்லையா, நிறையா வீடியோஸில் நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருக்கேன். மடித்து கீழே இருக்க பீஸ்க்கு மேலேயே வந்து வச்சு ரெண்டையும் சேர்த்தே நான் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். சேம் தான், இதே பேட்டர்ன்லேயே வந்து எல்லா பீஸையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ளவுஸோட நெக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பீஸ் நிறையாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், பார்க்குறதுக்கு தான் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. ஃபினிஷிங் வந்து நான் காமிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொஞ்சம் ரேர் தான். உங்களுக்கு ஆஷ் வித் மெரூன் கலரு, மெரூன் கலரில் ஃபுல்லாக பார்டர், முந்தி ஜரீஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து காப்பர் கலரில் கொடுத்துருந்தாங்க. காப்பர் கலர்னாலும் வந்து லைட் கலர் கிடையாது, நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மெரூனுக்கும் அந்த காப்பர் கலருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சாரீ வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ளூ, ரெட்டு, பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் தான் நிறைய மூவிங்கில் இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப ரேர் கலர்ஸ் தான். அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து சாரீ ஃபுல்லாகவே வந்து நல்ல சில்கியாக இருந்தது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு. நான் எல்லா பீஸுமே வந்து இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், ஒன் சைடில் மட்டும் நான் வச்சு தையல் போடுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். லாஸ்ட் வரைக்குமே வந்து இதுதான் பேட்டர்ன். ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. டைம்லாம் ஆகாது, ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அந்த டிசைனு. அதுவும் வந்து நான் ஒன் சைட் பேட்டர்ன் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு நெக் ஃபுல்லாக பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை டபுள் சைடில் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இதுக்கு ஒரு 400 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் நான் ஒன் சைடு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து இந்த ப்ளவுஸில் டிசைன் எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருந்தாங்க. பார்டரில் காப்பர் ஜரி வச்சு நல்ல ஹைலைட்டடாக இருந்தது. இதுக்கு இடையில நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் அதில் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் இருந்தது. ஃபினிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நான் தையல் போட்டுக்கிட்டே வரேன். கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கேப் தெரியாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அடுத்த பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த சென்டரில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்புமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த பீஸில் வச்சே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னா நீங்கள் இந்த கேன்வாஸ்க்கு மேலே வந்து 1 by 1 வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வரலாம். அதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்ன் பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் ஈஸியாக எப்படி தைக்கலான்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பீஸ்க்கு மேலே வச்சு நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே பேட்டர்னில் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ஷேப் என்ன மாதிரி கொடுக்குறோமோ அந்த ஷேப் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொருத்தவங்க நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே வந்து பீஸ் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒன்று ரைட் சைடில் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கு மேக்ஸிமம் நிறையா பேருக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தெரியும். பட் ஆனால் நீட்டாக பண்ணுறதுக்கு வராது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ப்ளவுஸ் வந்து டிசைன் வந்து பார்க்க நீட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே வந்து இந்த பேட்டர்னுக்கு அதே மாதிரியே வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். கேன்வாஸ் வந்து 2.25 இன்ச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2.25 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு வச்சு தையல் போடும்போது. கீழே வந்து நான் ஒரு பைப்பிங் மாதிரி தான் கொடுத்துருந்தேன், அதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம கேன்வாஸ்க்கு மேலேயே வச்சு ஃபுல்லாக தையல் போட்டிருக்கோம். தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன்.
ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பைப்பிங் தான் நான் கொடுக்க போகிறேன். பைப்பிங்குமே வந்து நான் மெரூன் கலரில் தான் எடுத்திருக்கேன் கிளாத்து. இந்த கிளாத் வந்து எனக்கு ஜாஸ்மின் கிளாத் கிடைக்கல. ஸோ அதனால் நான் நார்மலான ஒரு காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் லுக் கொடுக்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்தது உங்களுக்கு. நல்ல ஒரு கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த மெரூன் கலரில் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கீழே இருக்க பீஸில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓரலாக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அப்போ ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பைப்பிங்குமே வந்து ரொம்ப ஃபைனான பைப்பிங்காக ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து நம்ம பைப்பிங் வைக்கும்போது நல்ல கிராஸ் பீஸ் எடுத்தோம்னாலே போதும். நம்மளுக்கு எந்த சுருக்கம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாகவே வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ப்ளைனாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக சாரீ கிளாத்லேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தனியாக ஜாஸ்மின் கிளாத் இருந்ததுனாலும் வந்து சிம்பிளாக ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் போடுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. பைப்பிங் பாருங்கள், 2 சைடுமே வச்சு ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம ப்ளவுஸில் வச்சதுக்கப்புறம் இதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இந்த சைடுமே வந்து சேம் தான். நான் கிராஸ் பீஸ் எடுத்து அதே மாதிரி பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் அந்த ப்ளவுஸில் வந்து சிம்பிளான ஒரு பேட்டர்னில் தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை பீட் ஒர்க்கோ எதுனாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பேட்டர்னே வந்து கொஞ்சம் புது பேட்டர்ன் தான், உங்களுக்கு நியூ பேட்டர்ன் தான். கரெக்டாக பாருங்கள், மடிச்சுட்டு நீங்கள் திருப்பி மறுபடியும் தையல் போடும்போது அந்த பெண்டெல்லாம் வருது இல்லையா, கார்னர் பெண்டெல்லாம் வர்ற இடத்துல வந்து நல்லா அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக திருப்பிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து அந்த பீஸை வந்து நல்லா திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்கும். அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் அந்த பீஸை திருப்பிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து எப்போவுமே உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. லைட்டாக வந்து அதை பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக ஒரு பைப்பிங் மட்டும் வச்சுருக்கேன். அதுவுமே வந்து மெரூன் கலர் கிளாத்தாக எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு கீழே மட்டும் ஒரு பைப்பிங் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பாருங்கள், அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு வச்சுருக்கேன். ரைட் சைடு வச்சுட்டு கரெக்டாக அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா லைட்டாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம நெக்லைனுக்கு மேலேயே வந்து வச்சு தையல் போட போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. டைமும் எடுக்காது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃபினிஷ் பண்ணலாம். கரெக்டாக கீழே வந்து அந்த பெண்டு வரும்போது லைட்டாக திருப்பிக்கோங்க. ப்ளவுஸை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. கீழே வந்து அந்த நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேயுமே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம இப்போ ஒன் சைடில் டிசைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ப்ளைனாக இருக்கும். ஸோ அந்த ப்ளைனாக இருக்கிறத கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்னதாக லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். லேஸுமே வந்து நான் நல்ல ஒரு காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். நல்ல டார்க்கான காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரியில் நம்மளுக்கு ஜரிஸ் ஃபுல்லாகவே காப்பர் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ப்ரைட்டாக இருந்தது. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு
லேஸாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னான லேஸ் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ள நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த காப்பர் கலர் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த லேஸுமே வந்து 2 லேயர் கொடுத்துருக்கேன். சின்னதாக ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு 2 லேயரில் வந்து நான் ஃபுல்லாக தைச்சு முடிச்சிருக்கேன். கீழே பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடத்துல லைட்டாக மடிச்சுக்கோங்க. லேஸை மடிச்சுட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த லேஸ் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. 2வது லேயர் தான் இப்போ கொடுக்க போகிறோம். 2வது லேயருமே வந்து சின்னதாக தான் கேப் விட்டுருக்கேன் நான். ஒரு 1/2 இன்ச் தான் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக நான் தையல் போட்டிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப தின்னான லேஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் 2 லேயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது டிசைன் இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி ஏதாவது லேஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடில் வந்து ரைட் சைடில் டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிசைனையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பார்டர் போட்ட மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். இல்லாட்டி இந்த சைடு கொஞ்சம் கிராண்டாகவும் இந்த சைடு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஃபினிஷிங் தெரியாது உங்களுக்கு. ஸோ நான் இந்த சைடுமே வந்து நான் ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். கீழே வந்து அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து நம்ம கீழே டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்கள் டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரைட் சைடு வந்து நம்ம டாட் நார்மலாகவே பிடிச்சிடலாம். லெஃப்ட் சைடு பிடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டிசைன் வந்து ரைட் சைடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. பட் நீட்டாக மட்டும் பிடிங்க. ரொம்ப விலகிடாமல் கரெக்டாக அந்த டிசைனுக்கு பக்கத்துலேயே பிடிக்கிற மாதிரி பிடிங்க. 2 சைடுமே டாட் பிடிச்சாச்சு. ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து சின்னதாக நான் ஒரு பீட் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸில். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. சென்டரில் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பாருங்கள் ரொம்பவே கிராண்டாக இருந்தது. நல்ல ஒரு காப்பர் கலர் ஜரீஸில் ஃபுல்லாகவே வந்து டிசைனோடு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கீழே ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். வேறு எந்த டிசைனுமே நான் பண்ணலை. ரோப்புமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.